மார்னிங் சார். நீதானே லஞ்சம் வாங்கின ஆனந்த்? எஸ் சார். அந்த கையை கொடு. தேங்க்யூ சார். போலாமா சார்? தேங்க்யூ சார். மொத்தம் எத்தனை கைதிகள்? 484 சார். ஆயுள் தண்டனை கைதிகள்? 214 சார். மரண தண்டனை கைதிகள்? 4 பேர் அப்பீல் இருக்காங்க சார். இதர கைதிகள்? 284 சார். செக்யூரிட்டி? 84 சார். Not bad. தேங்க்யூ சார். பெரேடு பார்க்கலாமா சார்? சார், இவன் பேர் பிச்சாண்டி சார். சத்தியமூர்த்தி கொலை வழக்குல உடந்தையா இருந்த காரணத்தினால இவன் 5 வருஷம் தண்டனை அடைஞ்சிருக்கான் சார். சார், என்ன பார்த்தா கொலைக்காரன் மாதிரியா தெரியுது. அவனும் கொலை பண்ணல, நானும் அதுக்கு உடந்தையா இல்ல சார். பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டானுங்க சார். இப்படி மிரட்டி அமைக்கிறானுங்க சார். சார், நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா. சார், இவன் பேரு ராஜாராம். சத்தியமூர்த்தி கொலை வழக்கு கரெக்ட்? எக்ஸாக்ட்லி சார். அது நம்புறியா? ஆமா சார். You're a fool. Next. எஸ் சார். ஏய், யார் அது கட்டல? அவனு கைதி தானே? ஆமா சார். இதுவரைக்கும் 7 கொலை 3 ரேப் பண்ணிருக்கான் சார். பாப்புலர் பாலிட்டிஷியன் சப்போர்ட் பண்ணலாம் சார். அதனால என்ன? அவனையும் வந்து கைதிகளோட பரேட்ல நிக்க சொல்லு. அவனால பிரச்சனை வரும் சார். What do you mean? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு இப்படி பயப்படுறிய? உனக்கு வெக்கமா இல்ல? அவனை கவனிச்சுட்டு அப்புறம் உன்னை கவனிக்கிறேன். சார், என்ன இது வரைக்கும் யாருமே கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா நீ காலாலேயே இட்டு வச்சிட்டல ஒன்ன. மணிமொழி மண்ணை கவிட்டா பாத்தீங்களா? அடிக்க சார், அவனை அடிக்க. என்ன அடிச்ச உன் கையில விலங்க போட்டு இதே ஜெயில கைதியா, அதுவும் ஆயுள் கைதியா கொண்டு வந்து போடல. என் பேரு மணிமுடி இல்ல. நீ வேலை செஞ்ச எத்தனை நாள் ஆச்சு? இந்த அப்படியே தனியா ஊத்த. விட சீனியர் கைதியானா நீ? சீனியர் அந்த லேட்டா பிரயோஜனம். நீ சொன்ன பிக் பாக்கெட் கைது, நான் கொல்ல கைது. இப்ப கூட உன்னை கொலை பண்ணேன்னு வச்சுக்கா, இதே ஜெயில் தான், ப்ரமோஷன் கிடையாது. போய் என் தட்டை எடுத்துட்டு போய் சாத்த வாங்கி வை. எதிரா மிஸ் ஆச்சு, உன்னை கொண்டுடுவா அடிச்ச. சரி சரி. யோ 55 46 உங்களை தேடி யார வந்திருக்காங்கப்பா? யார் நம்மளை தேடி வரப்போறா? வந்தா உங்க அம்மா வரணும், இல்ல சித்ரா வரணும். 2 பேருமே வரப்போறது இல்ல. வேற யாரா இருக்கும்? என்ன மறந்துட்டீங்களா தம்பிங்களே? வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியம் தான். பாத்தீங்களா, வேலை தரேன்னு சொல்லி எங்க கையில வெடிகுண்ட கொடுத்து உள்ள தள்ளிட்டான் பேமானி பையா. நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சு, இந்த நிமிஷமே நான் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவேன். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? சித்ராவோட உதவி இருந்தாதான் நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். ஆனா அவளே என்ன கொலைகாரன் நம்புறப்ப. கவலை விடுங்க தம்பி, நீங்க நிரபராதின்ற விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட நானே நேர்ல போய் சொல்றேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, பையன் ரொம்ப நொந்துட்டான்.
சரி தம்பி, நான் புறப்படுறேன். கூடிய சீக்கிரம் சித்ரா வந்து உங்களை பார்க்கும். அண்ணே குழந்தைய கேட்டதா சொல்லுங்க. வர்றேன். Hello, ஹலோ Dad. Hi. ஏண்டா எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, நீ என்ன டாயின்னு கூப்பிடுறியா? உன் பேர் என்ன? ஏய் கேக்குறல்ல, உன் பேர் என்ன? ம் கேக்குறேன். எது புக்கா? புக்கு வேணுமா? யார நீ? வணக்கம் சார். சாரி சார். ஏய், என்னடா இங்க உட்காந்துருக்க? சார், என் பையன் சார், ரொம்ப சுட்டி பையன். வாடா வாடா. அப்பா, சார், கொடுப்பா. ஜெயில்ல என் தம்பிகளை பார்க்க வந்தேன். யாரும் தம்பிங்க? ராஜாவும் சாண்டியும் தான் சார். படிச்சவங்க, செய்யாத குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சார், நீங்க நினைச்சீங்கன்னா யார் நரபராதி யார் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். டாடா. டாடா. Why not why? அந்த 55-46 வர சொல்லு. சார், ஓ, நீங்க ரெண்டு பேரும் தான் ஓல்ட் மேன் மினிஸ்டர் கொலை பண்ண கோமாளிகளா? அசாசினேட்டர்ஸ்? உங்க ரெண்டு பேருக்கு என்ன அவ்வளவு தைரியம்? நீங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவனுக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்னு போஸ்டர் கொடுத்து அவனை ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லி காட்சியில இவன் கையிலேயே புக்க கொடுத்து அவங்க அப்பனா கொண்டுட்டானுங்க சார். இவன் கூட சேர்த்து என்னையும் உள்ள வச்சுட்டானுங்க சார். அப்புறம் சார், You shut up. 55 அவன் இன்னும் மவுத் பீஸா? நீ இன்னும் ஊமையா? ம், வாய் இருக்குல்ல, பேசு, சொல்லு. என் கொலை பண்ண? சொல்றேன் சார். இதான் சார் நடந்துச்சு. Bloody fools. ஏயா, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொலை செஞ்சவங்களை வெளியே விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். போய் மீதி இருக்கிற கம்பி வேணுங்க. Get out. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன விஷயம். சாம்பார்ல ஒரே கல்லா இருக்குது, அது கொஞ்சம் எப்படியாவது ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க சார். போங்க போங்க வெளியே. தெரியாத பயலுங்க. என்ன மேம், என்ன வேணும்? மேடம் இருக்காங்களா? அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் பேசணும். அவங்கள பார்க்க முடியாது. ஜாவ், ஜல்தி ஜாவ், ஜல்தி ஜாவ். இல்ல, மேடம், என்னப்பா, யாரையும் உனக்கு என்ன வேணும்? ராஜாவும் சாண்டியும் என் கூட பிறந்த தம்பிங்க மாதிரி. செய்யாத தப்புக்காக அவங்க ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள காப்பாத்த முடியும். ஓஹோ, நீயும் அந்த கொலைகார கும்பல சேர்ந்தவன் தானா? அவங்கள பத்தி எதுவும் கேட்க தயாரா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்த உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதையா வெளியே போயிடு. வாட்ச்மேன், அம்மா, நான் இந்த சொல்றத ஆளை கேளுங்க. வெளியில தள்ளு. அம்மா, அவங்க ரெண்டும் ரொம்ப நல்லவங்க. ஏய், எப்படி மேடம் உள்ள வந்த? அம்மா, நான் சொல்றத கேளுங்க. வெளியில போ. அம்மா, தயவு செய்து அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்திருங்க. ஏய், சத்தம் போடாத, வெளியில போ. அம்மா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. என்ன பெருசு, ரொம்ப கவலையா இருக்கிற? ஜாலியா இருக்கணும் பெருசு. நாளைக்கு என்ன ரிலீஸ் பண்றாங்களா தம்பி? ஆமா ஆமா, வெளிய போனாலும் வேலை கிடைக்காது. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம நல்ல ஆளா பார்த்து போட்டு தாயிட்டு உள்ள வந்துரு. ஏதோ என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அதிர்ஷ்டத்தை பார்க்காத, நல்ல ஆளா பாரு. என்ன மச்சே,
ஏப்பா 55 உன்னை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு போ. ஏய், சித்ராவா தான் இருக்கும். என்ஜாய். சித்ரா, நான் குற்றவாளி இல்லைங்கிறத இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. நான் நிரபராதிங்கிறத இனிமே நான் இந்த உலகத்துக்கு புரிய வச்சிருவேன். இனிமே நான் அவர் கொலைகாரன். கொல்ல மாட்டேன். இவன் தான் எங்க அம்மாவை கொலை பண்ணான். என்னை விட மாட்டேன். Please, என்னை விடுங்க. என்னை விடுங்க. He's a cheat. Please. என்னை யாரு நினைச்சீங்க? நான் நினைச்ச இந்த நிமிஷமே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும். You shut up and sit down. நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறியா? நான் நினைச்சேன்னா within seconds உன் கையில வழங்க மாட்டி attempted murder கேஸ்ல உள்ள தள்ள முடியும். But I understand your feeling. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. Are you educated? சத்தியமூர்த்தியோட பொண்ணா நீ? No, I don't think so. இல்லனா ஒரு அப்பாவி மேல கொலை குற்றத்தை சுமத்தி அவனை உள்ள தள்ளி இப்ப அவனை சுட வந்திருக்க. Stupid girl in my own jail. Outrageous. Simply outrageous. Did you love him? நீ அவனை லவ் பண்ணல. உண்மையிலேயே என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? Come on, answer me. அவன் குற்றவாளியா இல்லையாங்கிறத நான் சொல்றத வச்சு நீயே முடிவு பண்ணிக்க. நான் அவரை மறுபடியும் பார்க்க முடியுமா? என்ன மன்னிச்சிருங்க. Double 5. போதும் போதும், இந்த கண்ணாடி உடைஞ்சிட போகுது. வாமா. போதும் சொன்னல. போதும். அரசாங்கமே, அப்பாவி இளைஞர்களை விடுதலை செய். அமைச்சர் சத்தியமூர்த்தி கொலையில் மர்மம். அமைச்சர் ஆளவந்தா சக்கரவர்த்தியை கைது செய். நீதி கிடைக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம். சாண்டிய ராஜாவும் நிரபராதின்னு நிச்சயமா என்னால் நிரூபிக்க முடியும் சார். அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு, நிறைய ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மேற்கொண்டு என்ன செய்வா இருக்கீங்க? நீதி கிடைக்கிற வரை சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன். சீக்கிரம் வாயா. இந்த பாரு, வெளியில போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஜெயிலர் வாஞ்சினான் தெரிஞ்சது நம்ம 2 பேரும் அடிச்சா கொன்னுடுவான். என் தொழிலுக்கு வேட்டு வச்சிடாதயா. ஓகே. ஏன்பா, ஒருத்தனை பெயில்ல கூட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆகும். ஜெயில இருந்து திருட்டுத்தனமா கூட்டு வரதுக்கு கூட இவ்வளவு லேட்டு? சும்மா இருங்க. புதுசா வந்திருக்கிற ஜெயிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. இத பாரியா. அதெல்லாம் ஓகே, அவனை தீர்த்துறேன். ஆனா என்ன எப்ப பர்மனண்டா வெளியே கொண்டு போறீங்க? அத பத்தி நீ கவலைப்படாது. இன்னும் 10 நாள்ல உன்னை எப்படி வெளியே கொண்டாந்துடுறேன். நீ வெளியே வந்ததும் அவன் கதையை முடிச்சிடு. ஓகே.